விசாரணையில் பார்த்துருப்பல்ல, எதுக்குன்னு தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவனை போட்டு தெளிவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமேட்டு நம்ம டானாக்காரன் அந்த ஸ்டைல்லையும் படம் ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்கு. படம் நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா பழங்குடி மக்கள் வந்துட்டு மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம கலையரசன். அவர் வந்து மேலே வந்தாரா இல்லையா, அதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. தண்டக்காரன் இன்னுமே அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறமேட்டு நம்ம கலையரசன் அவர் இந்த படம் ஃபுல்லாகவே வராரு. ஆனால் அவருக்கு வந்து சாபம் வந்து என்னன்னா, எல்லா படத்துலையும் அவருக்கு என்ன ரோல் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுக்கிறாங்க. கடைசியில் அவர் சாவடிக்கிற மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. அது மட்டும் பண்ணாமல் இருந்தால் கலையரசன் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்கிறார். அவர் எல்லா படத்துலையும் சாவடிச்சிட்டு இருக்கீங்க. மற்றபடி இதில் வந்து ஃபுல் அரசியலை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறமேட்டு பழங்குடியினர், அதுக்கப்புறமேட்டு அந்த மிலிட்ரி ஆர்மி அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. அப்புறம் நக்ஸலைட்டுன்னு கொண்டு போகிறாங்க. நக்ஸலைட்டு தான் அவனை கடைசியாக மாற்றுறாங்க. வந்து நான் மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மலைவாழ் மக்கள்லாம் கூப்பிட்டு போய் நீங்கள் நக்ஸலைட்டாக இருக்கணும், யார் கேட்டாலும் நக்ஸலைட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் வந்து மிலிட்ரி ட்ரைனிங்லாம் கொடுத்து போய் அந்த கவர்மெண்ட்டு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி தான். நாங்கள் நக்ஸலைட்டு இத்தனை பேர்த்த போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கணக்கு கட்டுறதுக்கோசரம் தான் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை ஒரு மாதிரி போவோம். அவர் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக தான் அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து அவங்க அண்ணன் வந்து எல்லாத்தையுமே, அவங்க அண்ணன் யாருன்னா அட்டகத்தி தினேஷ் தான். அவர் தான் எல்லாத்தையுமே போராட்டம் மூலியமாகவே அவர் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவார். பட் ஆனால் நம்ம அதுக்கப்புறமேட்டு வந்து கலையரசன் தான் வந்து எல்லாத்தையும் முடிச்சு வைப்பார். அது ஒரு மாதிரி நல்லா தான் கொண்டு போயிருக்கேன். எல்லாமே ஜாதிலாம் இல்லை, மிலிட்ரி சம்மந்தப்பட்டது தான். மிலிட்ரி சம்மந்தப்பட்டது, போலீஸுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்க, அரசியல், இது ஃபுல்லாகவே லோக்கலாக எந்த அளவுக்கு காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு காட்டி வச்சுருக்கேன். நம்ம கேப்டன் மில்லர் அது வேறு. அது கேப்டன் மில்லர் வந்து அட்டகத்தி தினேஷ் அந்த கேரக்டர் மாதிரி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த படம் பார்க்குறப்ப ஒரு ஒரு புரட்சி படம் பார்க்கணுன்னா இந்த படம் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். லேக்லாம் எனக்கு பெருசாக தெரில. நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருக்கேன். இப்படி ஒரு 2 மணி நேரத்தில் என்ன லேக் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இல்லை. அந்தளவுக்கு 2 மணி நேரத்தில் என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி வச்சுருக்காங்க இந்த படத்தில் ஃபுல்லாக. நல்லா இருக்கும். அது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம அந்த லப்பர் பந்தில் கூட அந்த கெத்து கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புரட்சி மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெட் காப் போட்டு அந்த கேப்டன் மில்லர் வருவார்ல, அந்த மாதிரி வராரு கடைசியில். அப்புறம் அவர் கையில் எடுத்துக்கிறார். அவர் கடைசியில் நக்ஸலைட்டாகவே மாறிட்டார். அந்த மாதிரி காட்டுறாங்க. போலீஸ்குள்ளே வந்து இவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு தான் எல்லாத்தையும் மக்கள் மேலே திணிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து வலியுறுத்திட்டே தான். அதனால் ஓவராலாக போய் எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு வரலாம் படத்தை. ஆனால் இந்த படத்துக்கு வந்து கம்மி ஷோஸ் தான் இங்கே இருக்குது. மற்ற இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த படத்துங்களை வந்து பார்க்கலாம். சக்தி திருமகளோட இது நல்லா இருக்குது. அதனால் ஹீரோயின் கேரக்டர்ஸ் அவங்க 2 பேர் தவிர வேறு யார் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன்? ஹீரோயின் வந்து அது அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு வில்லன்லாம் இல்லை. அந்த போலீஸ் நம்ம விசாரணையில் ஒருத்தர் வில்லன், போலீஸ் வில்லன் இருப்பார். அந்த மாதிரி ஒரு வில்லன் இதில் இருப்பார், அவ்வளோதான். இவரு டான்சிங் ரோஸ் சூப்பராக நடிச்சுக்கிறாரு. அது டான்சிங் ரோஸ் தான் மறந்துட்டேன். டான்சிங் ரோஸ் செம்ம சூப்பராக நடிச்சுக்கிறாங்க 2 பேரும். அந்த கலையரசனும் டான்சிங் ரோஸனும் க்ளோஸ் நண்பன் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து மோதிப்பாங்க, நம்ம அந்த ஜீவா படம் மாதிரி. ஃபஸ்ட்டு சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு விஷயம் நடக்கும், டான்சிங் ரோஸுக்கு ஒரு விஷயம் நடக்கும். அது மூலிமா இவர் தப்பிக்கலான்னு பார்ப்பாரு. ஆனால் அதையும் மீறி தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கதை. இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான். இந்த டான்சிங் ரோஸு, இப்போ அந்த அட்டகத்தி தினேஷ், அப்புறமேட்டு கலையரசன், இவங்க 3 பேர் தான் படம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம டானாக்காரன் எதுக்கு பேர் வச்சாங்க? போலீஸ்காரங்களை பற்றி தான். இல்லை மிலிட்ரிக்காரங்களை பற்றி சொல்கிறனால தண்டக்காரனும், அதில் வந்து நக்ஸலைட்லாம் பேசுகிறதுனால தண்டக்காரனின்னு பேர் வச்சுட்டாங்க. அவ்வளோதான், வேற ஒன்று. அட்டகத்தி தினேஷும் கலையரசனும் அண்ணன் தம்பி. ரித்திகா மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டானாக்காரன் அந்த பேஸில் தான் போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. பட் கடைசியில் எப்பயும் போல் நம்ம கலையரசன் செத்துறாரு. அது ஏன்னு தெரியல. அது அவருன்னு உள்ள வந்தாவே சாவடிச்சிட்றாங்க.
அதே மாதிரி படமும் அப்படிதான் போயிட்டு இருக்கு, ஜாலியாக போயிட்டு இருக்கு. ரஞ்சித் ஜாதி படம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இதெல்லாம் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். அந்த யூனிஃபார்ம் அவர் போடுறாரா இல்லையா, அதான் ஒன்லைன். இதுக்குள்ள வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா இல்லை ஆர்மியா தெரில. பட் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க நக்ஸலைட்டாக மாற்றி, நீங்கள் போலீஸ்னு சொல்லக்கூடாது, நக்ஸலைட்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சேஃப்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி இவங்க மாட்டி, அப்புறமேட்டு ஒரு இடத்துல வந்து ரோஸும் கலையரசனும் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆவாங்க. ராஷாவும் அப்புறம் ஃப்ரெண்ட் ஆவாங்க. ரோஸும் வந்து அந்த இடத்துல சாவடிச்சிருவாங்க. அதெல்லாம் சொல்லலாம்னா தினேஷ் அட்டகாஜ் ரெண்டு பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவல் பேலன்ஸ் தான், ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவல் தான். சண்டைக்காரன் பதில வேற ஏதாச்சும் நேம் வச்சிருக்காங்க? இல்லை, இது டானாக்காரன் மாதிரி அந்த பேஸில் தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அண்ட் ஆர்மி ரெண்டுமே மிக்ஸ் ஆகியிருக்கும். அதனால தண்டைக்காரன் காடு, அந்த மலைக்குடி மட்டும் அந்த காடு பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் நேமாக கூட இருக்கலாம். சிவாவோட சிவா பாலா 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 அவர் தான் வந்து கலையரசனுக்கு ஃப்ரெண்டாக வருவார். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே கூட இருப்பார். அவரும் ஒரு இடத்துல லாக் ஆயிடுவார். லாக்லாம் இல்லை, கவர்மெண்ட் எப்படி இருக்குது அதை நேற்று படம் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லை எல்லா ஆடியன்ஸும் பிடிக்குமா? சில பேர் நல்லா சொன்னாங்க, எல்லா ஆடியன்ஸும் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. பழங்குடியின மக்கள் மேலே வராங்களா இல்லையா, இல்லை கீழே இருக்காங்களா? அவங்க அப்பா ஒரு லைன் சொல்லுவார், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தால் நான் பயந்துட்டு தான் இருப்பேன், அதே இப்போ என் மகன் போடும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஒரு லைன் ஒன்று வரும். எந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி கேட்டார்? நார்மல் 2020 இந்த இப்படி தான். டைரக்டர் அக்கியன் இதில் எப்படி அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி எனக்கு தெரியல, நல்லாவே ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் படம் அதான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியலன்ட்டேன். நல்லாவே பண்ணியிருக்கா, ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருக்கு, லொக்கேஷனும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்லாம் பா ரஞ்சித்தோட இயக்கம் தான். பா ரஞ்சித் ஒரு சீன்ல வருவார்னு நினைக்கிறேன். கெஸ்ட் ரோல்ல வர்றாரு, அவ்வளோதான் சார். தோழர் ஓவரால படம் நல்லாவே இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ரோல்ஸ் இருக்குங்களா? சும்மா ஹீரோயின் இருக்குன்றதுக்காக இருக்கு, அவ்வளோதான். ஹீரோயின் இருக்கணுன்றதுக்காக. ஆமாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்தது